தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வந்துள்ள உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் வாழை சாகுபடி குறித்து அங்குள்ள விவசாயிகளிடம் பயிற்சி பெற்றனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 21 பேர் கொண்ட விவசாயிகள் குழு வாழை சாகுபடி செய்வது குறித்து அறிந்து கொள்ள தமிழகம் வந்துள்ளனர். திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திற்கு சென்ற விவசாயிகள் வாழை சாகுபடி குறித்த முழுமையான பயிற்சி பெற விரும்பினர். இதையடுத்து திருவையாறுக்கு சென்ற விவசாயிகள் பாரம்பரியமாக வாழை விவசாயம் செய்யும் மதியழகன் என்பவரின் தோட்டத்திற்கு சென்று பார்வையிட்டனர். பின்னர் வாழை சாகுபடி, நீர் மேலாண்மை மற்றும் விற்பனை வாய்ப்பு குறித்து பயிற்சி பெற்ற உத்தரப்பிரதேச விவசாயிகளிடம் வாழை இலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி குறித்து மதியழகன் விளக்கமளித்தார். 1 ஏக்கர் நிலத்தில் முறையாக வாழை சாகுபடி செய்தால் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டலாம் என வாழை விவசாயிகள் தெரிவித்தனர். நான் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டு அறிஞ்சாங்க. நான் விவரம்லாம் சொன்னேன். இது மாதிரி இவ்வளோ இப்படி விவசாயம் பண்ணணும், இவ்வளோ ரூபா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் விவசாயிட்ட விளக்கி நான் கூறினேன். அதை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது பார்த்துட்டு போய் எங்கள் ஊர்லேயும் நான் எங்கள் உத்தரப்பிரதேசலையும் இந்த விவசாயத்தை நல்லா செய்யறேன், இது மாதிரி பண்ணால் எங்களுக்கும் லாபம் கிடைக்கும், எங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த விவசாயிகளுக்கு நான் அறிமுகப்படுத்தணும், நல்லா லாபம் கிடைக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. மிகுந்த சந்தோஷப்பட்டாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புதிதாக வாழை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பல்வேறு யுக்திகள் மற்றும் தொழில்நுட்பம் குறித்து பயிற்சி அளித்ததாக திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.